அனைவருக்கும் வணக்கம். அரசியல பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். எதுவும் ஸ்கிரிப்ட்லாம் எதுவுமே இல்லாம தான் பேசுறேன். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மனசுல தோணுனத தான் பேசுறேன். என்ன நடந்துட்டு இருக்கோ அத பேஸ் பண்ணி தான் பேசுறேன். நம்ம அண்ணன் தளபதி விஜய் அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அப்போ வந்தப்போ நான் எதுவும் பெருசா எதுவும் வாழ்த்துக்கள் எதுவும் சொல்லல நானு. அதுக்கு வந்து நான் இப்போ வாழ்த்து சொல்லிக்கிறேன் நானு. எங்க இருந்தாலும் வாழ்த்து சொல்லிக்கிறேன்னா, அவரு மேல நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஆனா விஜய் ஃபேன்ஸ் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஏன்னா நானும் ஒரு விஜய் ஃபேன் தான். அதனால சொல்றேன். அரசியலுக்கு வந்துட்டாங்க. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வண்டி பின்னாடி போறது, மேல ஏறுறது, குதிக்கிறது. அவரே அவருக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ரிஸ்க் எடுத்து தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்கு எதனா ஒரு நல்லது பண்ணணும் அப்டின்ட்டு தான் வந்திருக்காரு. மெயின் ப்ராப்ளம்னா அவர் கட்சியில வந்து இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா வந்து பெருசா வேற எதுவும் நான் வந்து பிரச்சனை வந்து சொல்ற மாரி இல்ல. மத்ததெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை தான். அதெல்லாம் வந்து நான் பேசி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஏன்னா வந்து இப்போ விஜய் ஃபேன் அப்டின்னு தான் நெறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க. விஜய் ஃபேனுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஏதோ ஒரு சின்ன ஃபேன்ஸ் வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போ முடியாது. ஏன்னா வந்து விஜய் அண்ணனுக்கு வந்து அவ்ளோ ஃபேன் பேஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்போ எல்லாரும் ஒரே மாரி தப்பு பண்ணாங்கன்னா, அது பெரிய பிரச்சனையா தான் போய் முடியும். அதுவும் அரசியலுக்குன்னு வந்ததுக்கு அப்புறமா டிசிப்ளின் இல்லன்னா ரொம்ப கஷ்டம். உதாரணம் சொல்லணும்னா சொல்லலாம். சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம்னு நெனைக்கிறேன். அவரோட தப்புன்னு நான் சொல்ல வரல. விஜய் அண்ணனோட தப்பு அப்படின்னு சொல்ல வரல. நல்லவங்க கிட்ட நல்லது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதான் அவங்க கெட்டவங்கன்னு ஆல்ரெடி தெரியுமே எல்லாருக்குமே. எந்த கட்சி வந்தாலும் அதேதான் பண்ணியிருக்கோம். கொள்கை ரீதியா பார்த்தா வந்து தப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லணும். திராவிடமும், தமிழ் தேசியமும் 2 கண்ணு அப்படின்னு பிரச்சனைய ஆரம்பிச்சது. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ண ஒரே கட்சி வந்து அந்த கட்சி மட்டும் தான் நெனைக்கிறேன். ஆனா வந்து அவங்க அந்த மாரி சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம். இது 2மே வந்து சண்டை போடுற மாரி ஒரு சூழ்நிலை வந்து உருவான மாரி ஆயிடுச்சு. அது ஆச்சா? இல்ல வந்து மீடியாஸ்ல வந்து அந்த மாரி போர்ட்ரேட் பண்ணி பண்ணாங்களா? இல்ல வந்து அதனால வந்து யாருக்கு வந்து லாபமோ, அவங்க வந்து இதெல்லாம் வந்து அதிகமா ப்ரமோட் பண்றாங்களான்னு தெரியல. அரசியல்ன்றதே வந்து மோஸ்ட்லி நடக்கிறதே வந்து சைக்காலஜிக்கல் பேஸ்டா தான் நடக்குது. மக்கள் வந்து எந்த அளவுக்கு யார நம்புறாங்க அப்படின்றத பொறுத்தும், நம்பர்ஸ் அது எல்லாமே வந்து சைக்காலஜிக்கலா வந்து ஒரு டீம் அந்த மாரி எதனா ஒண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு பின்னாடி. அத ஓப்பனா சொல்லணும்னா டிஎம்கே வந்து ஜெயிச்சதுக்கும் வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஒர்க் பண்ணது வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐடி விங்கா இல்ல வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டான்னு தெரியல. பிஜேபிக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாரி வந்து இப்போ டிவிகேக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்கள வந்து மேடைக்கெல்லாம் அழைச்சு கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி, கொள்கை, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு இதுவ தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களான்னு என்னன்னு தெரியல. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றத கேட்டு தான் வந்து நடக்கணும். ஒரு கட்சி நடக்கணும் அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலையில இருக்கு. குறை வந்து நெறைய தான் இருக்கு. ஆனா வந்து இல்லன்னு சொல்லல. இந்த இந்த பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன் நானு. ஆனா அதுக்காக வந்து நீங்கலாம் எதுக்கு அரசியல் வந்தீங்க? அப்படின்லாம் நான் கேட்கல நானு. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா வந்து இவர் வரத்துக்கு இவருக்கு தகுதி இருக்கு. இவர பார்த்துட்டு நெறைய இளைஞர்கள்லாம் வந்து இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சின்னு பார்த்தீங்கன்னா, ஓட் பேங்க்ன்னு இருக்கு. அவங்களுக்கு தனியா வந்து ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கு. அவங்கலாம் கண்டிப்பா வந்து டிவிகேக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நானும் வந்து டிவிகேக்கு ஓட்டு போட மாட்டேன்னு. நானு இப்ப என்டிகேக்கு தான் ஓட்டு போடுவேன். முழுக்க முழுக்க வந்து என்டிகேக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன்னு இல்ல. அத நெக்ஸ்ட் சொல்றேன் நானு. இப்போ வந்து நாம் தமிழருக்கும் ஓட்டு போடாத ஒரு ஒரு கூட்டம் இருக்கு. பெரிய ஒரு வோட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கலாம் வந்து டிவிகேக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாரி தான் எனக்கு தோணுது. டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்றத விட, இதுவரைக்கும் அரசியலுக்குள்ளவே வராத அரசியல் நாலேட்ஜே ஒரு இல்லாத ஒரு குரூப் வந்து டிவிகேக்கு வந்து வந்திருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து தற்குறி அப்படின்னு சொல்றது வந்து சுத்தமா வந்து தப்பு. சும்மா கிண்டலுக்கு சொல்லலாம். ஆனா வந்து ஹர்ட் ஆகுற மாரி தற்குறி அப்படின்னு சொல்றது வந்து தப்புன்னு தான் தோணுது. ஏன்னா வந்து நம்ம வரும்போது வந்து அரசியல பத்தி ஓட்டு போடுற வயசு அப்படின்னு வரும்போது, நமக்கு என்ன நாலேட்ஜ் இருந்தது? யாருக்கு ஓட்டு போடணும்னு எதனா ஒரு நாலேட்ஜ் இருந்ததா? இதுதான் அரசியல் வந்து ஐடியாலஜி இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இப்போ லிஸ்ட் போட்டு நான் சொல்லணும்னா கூட அரசியல்ல வந்து எத்தன லேயர் இருக்கும்னு தெரியுமா? ஜாதி, மதம், அரசியல் அப்டின்னா என்னன்னு தெரியணும். லெஃப்ட் விங், ரைட் விங் அப்டின்னா என்ன தெரியணும். லெஃப்ட் விங்ல வந்து எத்தன ஐடியாலஜி இருக்குன்னு தெரியணும். ரைட் விங்ல எத்தன ஐடியாலஜி இருக்குன்னு தெரியணும். ஜியோ பாலிடிக்ஸ பத்தி தெரியணும். வந்து எந்தெந்த கட்சி கூட கூட்டணி இருக்குன்னு தெரியணும். எந்தெந்த கட்சி எது எதுக்கு ஆரம்பிச்சதுன்னு தெரியணும். இன்னும் நெறைய இருக்கு. ஹிஸ்டரி பேஸ் பண்ணி நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எல்லாமே வந்து இப்போ டிவிகேல வந்து ஜாயின் பண்ணா வந்து உடனே வந்து இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் வந்தாங்கல்ல. வந்ததுக்கு வந்து ஒரு நல்ல இதுன்னு சொல்றேன் நானு. அதனால வந்த உடனே வந்து அவங்கள வந்து ஒரு அடி அடின்னு அடிக்கிறது வந்து தப்பு. சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வீடியோலாம் நான் நெறைய பார்த்துருக்கேன். நல்லா பேசுறாரு. அவருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ரொம்ப பண்ணாதீங்க பாவம். பாவம்ன்றத விட தப்பு இதெல்லாம். அதுக்காக தான் சொல்றேன் நானு. அவரு வந்து அஜித் ஃபேன்னு நெனைக்கிறேன். அஜித் ஃபேன் தான் நெனைக்கிறேன். இது வந்து டிவிகே, என்டிகே பிரச்சனையா? இல்ல வந்து அஜித் ஃபேன், விஜய் ஃபேன் பிரச்சனையான்னு தெரியல. அதான் கட்சி ஆரம்பிச்சுட்டார்ல, அரசியலுக்கு வந்துட்டார்ல. அதுக்கப்புறமா எதுக்கு இன்னும் அஜித், விஜய் ஃபேன் சண்டை மாரி போட்டுங்கிறாருன்னு தெரியல.
அந்த மாரி தான் எனக்கு தோணுது. அதனால தான் சொல்றேன் நானு. ஆனா வந்து அஜித் ஃபேன்ஸே கூட நெறைய பேர் வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. அதுக்காக அஜித் ஃபேன்ஸ தற்குறின்னு சொல்லிருவீங்களா? தெரியல. சரி பரவால்ல. அதாவது யாரையும் அந்த மாரி சொல்ல வேணாம். எல்லாருமே அரசியல் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஒரு சில பேர் வந்து சொசைட்டிக்காக எதனா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து அரசியல் வந்து தெரிஞ்சு வச்சுப்பாங்க. உள்ள போய் இறங்கி எதனா பண்றாங்களோ இல்லையோ ஆனா தெரிஞ்சு வச்சுப்பாங்க. என்டிகே பொறுத்தவரைக்கும் சாரி டிவிகே பொறுத்தவரைக்கும் இதுதான் நானு சொல்றேன். அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைலாம் என்னன்னா கொஞ்சம் டிசிப்ளின் அசம்பாவிதம் நடக்கிறது. அவரு வரும்போது, போம்போது அவர் பின்னாடியே ஓடுறது. அவரு வீட்டு பின்னாடியே நிக்கிறது. அதுக்கப்புறமா சோசியல் மீடியாஸ்ல அவங்கள பத்தி எதனா வந்து கேள்வி கேட்டாவோ, தப்பா பேசினா திட்டுறது ஓகே. இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாரி கேள்வி கேட்டா கூட, வன்மையா வந்து கமெண்ட்ஸ்ல அந்த மாரி போய் பேசுறது, பண்றது அதெல்லாம் வந்து யாருன்னு தெரியல. டிவிக்கே தான் அப்படின்னு நான் சொல்ல. காசு குடுத்தா எவன் வேணாலும் கமெண்ட் போட போறான். இந்த மாரி டிவிக்கே போர்வைய போத்தின்னு போயிட்டு நீ வந்து தப்பா கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டிவிகே கட்சியில இருக்கிறவன் தான் வந்து திட்டுறான், இல்ல வந்து விஜய் ஃபேன் தான் திட்டுறான் அப்படின்லாம் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதனால ஆன்லைன்ல வர்றதெல்லாம் இக்னோர் பண்ணிருவேன். மெயினா இந்த ஆன்லைன்ல வந்து மீம் கிரியேட்டர்ஸ் வந்து மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறது வந்து யாருக்கு லாபம்னு தெரியல. ஒருத்தர் வந்து ஃபோன ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னா, எப்பாத்தாலும் ஒரு பிரச்சனை, ஒரு ட்ரோலு, இவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா, எதனா ஒரு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு எதனா மக்கள் நம்பியிருப்பாங்க. அதெல்லாமே உடைக்கிற மாரி ஒரு இருக்கு. சினிமால வந்து எப்படி அஜித் ஃபேன், விஜய் ஃபேன் சண்டை போட்டுட்டு இருந்தோமோ, ச சண்டை போட்டுட்டு இருந்தோமோ, அதே மாரி வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அதே பண்றது வந்து நல்லதான்னு தெரியல. இதனால வந்து என்ன மாரி தவறுகள் நடக்குதுன்னா, நீங்க இப்ப அஜித் ஃபேன், விஜய் ஃபேன் சண்டை போடுறீங்கன்னா, அதனால யாருக்கும் பெரிய நஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. பெரிய புரொடியூசர் பணம் போட்டு எடுக்கிற புரொடியூசருக்கும், அஜித், விஜய்க்கும் சேலரி கொஞ்சம் கம்மியா ஏறுது, கிராஃப் ஏறுது, இறங்குது அந்த மாரி தான் பிரச்சனையாகும். ஆனா வந்து இப்ப அரசியல் இதுன்னு வந்ததுக்கு அப்புறமா, ஒருத்தர் நம்மள எதனா சொல்லிட்டாங்கன்னா நம்ம திட்டுறது பெரிய பெரிய பிரச்சனைய வந்து கிரியேட் அதுக்கு மெயின் உதாரணம் சொல்லணும்னா, டிவிகே விசஸ் என்டிகே அப்படின்ற மாரி பிரச்சனை போனதுல, இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி நான் பிரெடிக்ட் பண்ணல. நான் சொல்லல. ஆனா வந்து என் மைண்ட்ல இருந்தது. அத சொல்லாம விட்டதுல வந்து தப்புன்னு தோணுது. அதனால தான் சரி இப்போ இந்த மாரி வீடியோலாம் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். டிவிகேல வந்து இருக்கிறவரு வந்து ஒருத்தர் வந்து மேடையிலேயே வந்து தலைவர்த்தி தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாரு. இந்த மாரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருந்தேன். அதே மாரி தான் நடந்தது. அதே மாரி அந்த ஸ்டாம்பேனும் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடில இருந்தே வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம தான் ஆக்டரா இருக்கும்போதே வந்து நெறைய இந்த மாரி கூட்டம் கூட்டமா போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப அரசியல்னு வந்ததுக்கு அப்புறமா இது வந்து அதிகமான கூட்டம். அதுக்கே வந்து அவர் நெறைய வரத வந்து தவிர்த்திருந்தாரு. இப்ப கூட வந்து களத்துல வந்து வேலை செஞ்சீங்களா அப்படின்னு வந்து விஜய் அண்ணா கேக்குறாங்க. அது ஏன்யா அவரு வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை. நம்ம ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவாரு அவரு? இருந்தாலும் வரலனாலும் அவரு எதனா வீடியோ எடுத்து போட்டு பேசினா கூட போதும். அவரு வந்து இந்த மாரி ஒரு கூட்டத்த கூட்டி ஒரு பிரச்சனையாயி, அந்த அந்த பிரச்சனைய வச்சு ஒரு அரசியலு இதெல்லாம் தேவையா? அவரும் அண்ணன் வந்து வேற ஆடியோ லான்ச்ல அந்த மாரி பேசும்போதெல்லாம் கூட ஒரு கண்ட்ரோல்ல பேசிட்டு இருந்தாரு. இந்த மாரி கூட்டத்துல அந்த மாரிலாம் பேசும்போது ஒரு கண்ட்ரோலே இல்ல. கண்ட்ரோலே இல்லன்னா எமோஷன் ஆயி அதிகமா பேசுறாரு. மேக்ஸிமம் வந்து அண்ணன் பேசுறது வந்து எல்லாரையும் உசுப்பேத்தி விட்டு பேசுற மாரி தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட்டா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு ஒரு ஆள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்னு அப்படின்னு இருக்காங்க. ஸ்கிரிப்ட்டா இருக்குமா என்னன்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் விஜய் அண்ணா வந்து தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த புரிதல் இல்லாத ஒரு மக்கள் வந்து இப்ப அரசியல் புரிதலே இல்லாத ஒரு மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து இவ்ளோ பேசினாலே போதும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாரா என்னன்னு தெரியல. நான் சொல்றது நெறைய பேருக்கு புரியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கங்க. பாலிடிக்ஸ் வந்து எப்படி சொல்றது? ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாரி இதெல்லாம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து கேடி பசங்க நெறைய பேர் இருக்கிறானுங்க. ஒரு எமோஷனல் டிசிஷன் அந்த மாரி எடுக்காம கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. கொஞ்சம் ரிசர்ச் பண்றதுன்னா போயிட்டு உட்காந்து பேப்பர்லாம் பார்த்து படிக்கலாம் சொல்லல நானு. வீடியோஸே நெறைய இருக்கு. கொஞ்சம் நீங்க வந்து உங்க டிசிஷன வந்து கரெக்ட்டா வந்து யோசிச்சு பண்ணுங்க. அதுக்காக வந்து நீங்க டிவிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்லாம் சொல்லல. ஜெயிக்க வைங்க. நான் வந்து நல்லது பண்ணா நல்லது தான். பேசுறதுனால ஒண்ணும் டிவிக்கு யாரும் ஓட்டு போடாம போயிட்டு போறது கிடையாது. நான் வந்து என்டிகேக்கு ஏன் ஓட்டு போடுறேன்னா, நான் வந்து ஸ்ட்ராங்கா வந்து நான் நம்புறேன். ஒரு 80 டூ 90% கிட்ட வந்து என்டிகே வந்து நம்புறேன் நான். மீதி ஒரு 10% வந்து பிரச்சனை இருக்கான்னு கேட்டா, ஆமா இருக்கு. இல்லாமலாம் இல்ல. எதுவுமே பிரச்சனையே இல்லாத கட்சிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கும் ஒண்ணும் புரிதல் இல்லாம இருக்கணும். இல்லன்னா அவங்களும் வந்து சந்தேகப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. யாரையுமே வந்து 100% வந்து நம்ப முடியாது. சரி ஓகே. டிவிகே பத்தி பேசுனதெல்லாம் போதும். என்டிகே பத்தி பேசலாம். அதான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி எதுக்கு தொடங்குனுச்சு? அதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து தெரியும். அத வந்து ஈழப் போராட்டத்துக்கு அப்புறமா வந்து தொடங்கப்பட்ட கட்சி. அவங்க அந்த மாரி பிரச்சனைலாம் நடக்கும்போது, நான் ஒரு சின்ன பையன் நானு. ரொம்ப சின்ன பையன். அந்த அரசியல் புரிதலும் இல்ல. நியூஸஸ் அதெல்லாம் பார்க்குற மாரி ஆளும் கிடையாது. காலேஜ் அந்த மாரி படிச்சிருந்த டைமு. நம்ம கையில அந்த அளவுக்கு ஃபோன் இல்ல, இன்டர்நெட் இல்ல, எதுவுமே இல்ல. டிவி முதல்ல நியூஸே பார்க்குறது இல்ல. நம்ம விஜய் அண்ணா பாட்டு, டான்ஸு அது இதுதான் ஜாலியா இருந்தேன். அப்போ அது ஒரு ஃபோனு, இன்டர்நெட் அந்த மாரி வந்ததுக்கு அப்புறமா வந்து அப்பதான் இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றதும், ஓட்டு போடுற வயசு வந்துச்சு. அதனால ஓட்டு போடுறத பத்தி எதனா தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு ஓட்டு போடுறதுக்கு எதனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம், எங்கெங்கேயோ போய் விட்டுருச்சு. கட்சி, அரசியலு, ஐடியாலஜி, ஹிஸ்டரி அது இதுன்னு எங்கெங்கேயோ போயிடுச்சு. நமக்கு வந்து அந்த டேட்டாவ கொஞ்சம் அதுல பிடிக்கும்.
அதனால என்டிகே பத்தி சுருக்கமா அவங்க பண்ற ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்டின்னா, மீனவ போராட்டத்த பத்தி இன்னமும் பேசுறது. ஏன்னா, அதுக்கு இன்னும் கூட நியாயம் கிடைக்கல. அதனால வந்து அத இன்னும் மறக்காம அது பேசுறது வந்து ஒரு கட்சியா வந்து அது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தற்சார்பு பொருளாதாரம். இப்ப கூட உங்க காலேஜ் ஈவென்ட்ல பேசும்போது ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒரு கொஸ்டின் வந்து சீமான் அண்ணன பார்த்து கேட்டாங்க. அதுக்கு விவசாயம் பண்ண சொல்றீங்க. அதே மாரி வந்து ஆடு, மாடு வளர்க்க சொல்லி சொல்றீங்க. நீங்க ஒரு குலக்கல்வி வந்து நீங்க ஆதரிக்கிற மாரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாரு. சீமான் அண்ணன் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் குடுத்தாரு. இப்ப ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாரி ஆனாலும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து நம்ப விவசாயி தான் போடணும். ஏன் அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து குடுக்கக்கூடாது அப்படின்ற மாரிலாம் கேட்டாரு. கடைசியா ஒரு ஒரு வார்த்தை கேட்டாரு. சரி நீ நீ விவசாயம் பண்ணலையா? பண்ணாம விட்டுரு பரவால்ல. நாங்க பார்த்துக்கிறோம். ஆனா வந்து நீ சாப்பிடாத. சோறு சாப்பிடாத, சிக்கனு, மட்டனு சாப்பிடாத. போயிட்டு பாலு, நெய்யி அதெல்லாம் வந்து குடிக்காத. தற்சார்பு பொருளாதாரத்த வந்து பேசுறது இல்ல. உண்மதான். ஏன்னா வந்து சாப்பாடு சாப்பிடணும், சிக்கனு, மட்டனுன்னு எல்லாம் சாப்பிடணும். அரிசி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வேணும். விவசாயம் பண்ணவும் மாட்டாங்க. கவர்மெண்ட் ஜாப்பா நாங்க வந்தா மாத்துவோம் அப்படின்னு சொல்ற ஒரு கட்சியும் ரொம்ப கிண்டல் பண்றது, ட்ரோல் பண்றது இதெல்லாம் வந்து ஏன்? அது யாருன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி வந்து அது வந்து திராவிடம், ஐடி விங்ஸ் அந்த சில யூடியூப் சேனல்ஸ். இப்போ என்டிகேவோட இந்த ஐடியாலஜி வந்து கிண்டல் பண்றது, கேலி பண்றது எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து அதே வேலைய வந்து இப்போ வந்து டிவிகேல இருக்கிற சில பேர் பண்றாங்க. ஆனா வந்து டிவிகே வந்து ஸ்டார்ட்டிங்ல வரும்போது புசி ஆனந்த் வந்து சொல்லியிருக்காரு. எந்த கட்சிய வேணாலும் வந்து விமர்சனம் பண்ணுங்க. ஆனா வந்து நாம் தமிழர் கட்சிய வந்து விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாரி பிரஸ் மீட்ல வந்து சொன்னாரு. ஆனா இப்ப வரைக்கும் கூட வந்து விஜய் அண்ணா என்டிகேவ டைரக்ட்டா வந்து எந்த கிரிட்டிசிசமும் வைக்கவும் இல்ல. பேர கூட இதுவரைக்கும் சொல்லல. ஏன் டிவிகே அண்ட் என்டிகே இது 2த்த பத்தி மட்டும் அதிகமா பேசுறேன் அப்டின்னா, டிகே வந்து முழுக்க முழுக்க வந்து தமிழ் தேசியம், ஐடியாலஜி அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. டிவிகேல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் தேசியமும், திராவிடமும் 2 கண்ணு அப்டின்ற மாரி சொன்னாங்க. என்டிகே சைட்லருந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து அதிகமா எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மைய சொல்லணும்னா வந்து என்டிகே வந்து முழுக்க முழுக்க வந்து தமிழ் தேசிய ஐடியாலஜி இருக்கிற ஒரு கட்சி அப்டின்னு வந்து சொல்ல முடியாது. நீங்க சொல்ற திராவிடம் அப்படின்ற இது ஆரம்பிச்சவர் தான் மிஸ்டர் ஈவேரா. கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தீங்க. நீங்க வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு கோவப்படுறது வந்து கரெக்ட்டான்னு தெரியல. ஏன்னா, அப்புறம் எதுக்கு வந்து நீ என்டிகேக்கு எதுக்கு நீ ஓட்டு போடுற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஒரு சில அந்த தமிழுக்காக அப்புறம் அந்த தற்சார்பு பொருளாதாரம், அப்புறமா ஈழ அரசியல். இன்னும் வந்து நெறைய இருக்கு. மெயினா வந்து இந்த 3 விஷயத்த பத்தி அதிகமா பேசுறதுனால சப்போர்ட் பண்ணல. என்டிகேக்கு நான் ஓட்டு போடுறேன். ஆனா வந்து யார நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அதுக்கு அடுத்து வந்து தப்பான ஒரு கொள்கை தலைவர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரிசாலன் அப்படின்ற ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. தமிழ் தேசியம் கொள்கை அப்படின்றது வந்து மொத்தம் முழுக்க முழுக்க வந்து என்டிகே வந்து டிபெண்ட் பண்ணது தான் அப்படின்லாம் கிடையாது. அதேதான் பாரிசாலனும் சொன்னாரு. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க. டிவிகேல இருக்கவங்களுக்கும், இப்போ புதுசா அரசியல் வந்திருக்கவங்களுக்கும் சொல்றது என்னன்னா, ஃபாலோ பண்றதுன்னா அதிகமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படி சொல்றது? இந்த Googleல சர்ச் பண்ணி, இந்த ChatGPTல சர்ச் பண்ணிலாம் நீங்க அரசியல் கத்துக்க முடியாது. ஒரு லெவலுக்கு தான் அது தெரியும். ஆனா ஒரு மறைமுகமான அரசியல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து பாரிசாலன் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் வந்து இந்த ஹிஸ்டரி பேஸ் இந்த மன்னாதி மன்னர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஃபோட்டோ வேணா நான் போடுறேன் நானு. பேரு கரெக்ட்டா நான் சொல்றேனான்னு தெரியல. ஆனா அவர் பேசுறதெல்லாம் வந்து நெறைய இந்த ஹிஸ்டாரிக் பேஸா நெறைய பேசுவாரு. போயிட்டு ஃபீல்டு ரிசர்ச் அப்படின்லாம் பண்ணவர் வந்து இந்த ஒரிசா பாலுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து இப்ப உயிரோட இல்ல இறந்துட்டாரு. அவரோட ஸ்பீச்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். தமிழ் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம பெருமையான ஒரு இது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அதனால வந்து இந்த டிவிக்கேல இருக்கவங்க வந்து இந்த திராவிடம், தமிழ் தேசியமும் 2 கண்ணு அப்படின்னு சொன்னத வந்து நீங்க விட்டுருங்க. கொஞ்சம் அந்த தமிழ் தேசியம் அப்படின்றது வந்து உள்ள வரீங்க அப்படின்னா வந்து சொல்றது சீமான் அண்ணன் சொல்றதும், நீங்க என்.டி.கே சொல்றது மட்டுமே தமிழ் தேசியம் இல்ல. அத தாண்டி வந்து நெறைய டெப்த்தா நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் நம்மாழ்வார பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும்னு நெனைக்கிறேன். சொல்லப்போனா வந்து இதெல்லாம் தான் அரசியல். ஆனா வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, அதே லெவல்ல முடிச்சிறாதீங்க. வெறுப்பு அரசியலோ, திருப்பி திருப்பி திட்டுற மாரி அரசியலோ, இல்ல ஒரு பிரச்சனைய வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுலருந்து எமோஷனலா வந்து ஓட்டு வாங்கலாம் அப்படின்ற மாரி அரசியல் எல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரேஷனோட போயிடட்டும். இப்ப வர யங் ஜெனரேஷனும் வந்து அதே பழைய அரசியலே பண்ணக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். மத்தபடி யார் மேலயும் எந்த வெறுப்பும் எனக்கு இல்ல. ஏன்னா வந்து தப்பு பண்றவனாவே இருந்தா கூட ஆல்ரெடி பொறக்கும்போதே யாரும் தப்பு பண்றதில்ல. வளர வளர அவங்க எந்த சூழ்நிலையில வளர்றாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாமே இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்மளால மாத்த முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல இருக்கிறதையாவது வந்து எல்லாத்தையும் மாத்தணும். இன்னும் கொஸ்டின்ஸோ இல்ல வந்து எதனா டவுட்ஸோ எதனா இருந்துச்சுன்னா கேளுங்க. எல்லாத்துக்குமே என்னால பதில் சொல்ல முடியும்னு நான் நம்புறேன். இந்த மாரி அரசியல் வீடியோலாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கேட்கிற கமெண்ட்ஸ பொறுத்து நான் வந்து அடுத்த வீடியோ நான் சொல்றேன். ஏன்னா இப்ப பேசுனது எல்லாமே வந்து புரிஞ்சிரும், புரிஞ்சிருக்காது. டவுட்ஸ் அந்த மாரி இருக்கும். நான் ஏன்னா கமெண்ட்ஸ் ரீட் பண்றது அந்த மாரி நான் ரெடியா இருக்கேன். இதுதான் பிரச்சனைன்றத வந்து சுருக்கமா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஆனா வந்து இதுவே ஒரு பெரிய வீடியோவா தான் வரும். நன்றி. கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்.